நீங்க வந்து சஜஷன் குடுக்குறீங்க பெரிய ஷாப்க்கு. ஆனா அந்த பெரிய ஷாப்ல இப்படி நடக்குது. ஹிடன் சார்ஜ். அவங்க அத வச்சனா தான், அத குடுக்குறனா தான் அவங்க பொருள தரத்த குடுக்க முடியும். இப்ப கடைக்கு போனீங்கன்னா, நீங்க சொல்ற சின்ன கடையில ஒரு நாளைக்கு 100 கிராம் சேல்ஸ் ஆகுமா? 50 கிராம் சேல்ஸ் ஆகுமா? இந்த 50 கிராம்ல அவங்க கடை சம்பளம், அவங்க வீட்டு சம்பளம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு லாபத்த கூட வச்சா வரமாட்டாங்க. அப்ப தரத்த கம்மி பண்ணா தான் வியாபாரம் ஆகும். பெரிய கடை பயங்கர ஆட் பண்றவங்க அவங்க அந்த கடையில போயிட்டு எங்க அண்ணி வந்து வாங்குனாங்க. செம்பு மாதிரி ஆயிடுச்சு அது. பட் பெரிய கடையில போய் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஆயிருக்கு. அந்த பொருளை என்கிட்ட காமித்தீங்கன்னா சொல்ல முடியும். இப்போ ஒன்று வச்சுருக்க கோல்டை நீங்கள் வார்னிஷ் அடித்து பீரோவில் வச்சுட்டு நீங்கள் 2 நாள் கழிச்சு தான் கருத்து போயிடும். கருத்து போயிடும் தெரியுமா உங்களுக்கு? அதோட கலர் மார்க்கர் தரம் மாறிடுச்சா? தங்கத்தை இன்னைக்கு வாங்கணும்னா இன்னைக்கு விற்றுருவோம். நீங்கள் தங்கத்தில் விலை ஏறினாலும் எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஒன்று தானே. நீங்கள் தங்கம் ஏறினா அவர் ஏறிச்சு, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியும்ல. இப்போ கிராமுக்கு 200 கிடைக்குமா, 50 கிடைக்குமா, இதுதான் நம்ம பார்க்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கையிலேருந்து கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற பொருளை தங்கமாக மாற்றி கொடுக்க போகிறேன், பணமாக மாற்றி கொடுக்க போகிறேன். இதுதான் என்னுடைய வேலை. ஸோ நான் எங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடைச்சாமே போதுமானது தானே ஒழிய எனக்கு வந்து எனக்கு லாஸ் ஆகிடக்கூடாது. அதான் வேல்யூ. 50,000 ரூபாய்க்கு நான் ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்க மாட்டோமா, 10 கஷ்டமாக வந்து 500 கிடைக்காதா? இது எங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த இதை வச்சு நாங்கள் கவனம் தாழ்த்திக்க முடியும், பொறுப்பு நிம்மதியாக வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு நம்ம கூட GNR கோல்ட் ட்ரேடர்ஸ் நிறுவனர் என்ஜே பாலாஜி பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கோல்டு பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சார் உங்களுக்கு, அதனால இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க. இப்போ நாங்கள் வாங்குகிறோம் ஆசையாக, ஆனால் 916ன்னு சொல்லி சில கடையில் வந்து கலப்படம் நிறைய வச்சு வேறு தரத்தை வச்சு வேறு ரேட்டில் கொடுக்குறாங்க. நாங்கள் மக்கள் என்ன சார் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த தரம் கம்மியாக இருக்குது, இது வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம போகும்போது ஒரு ஆசிட்டோ கல்லோ எடுத்துகிட்டு போய் தேய்ச்சி பார்க்க முடியாது இல்லையா? ஸோ என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்? நல்ல பியூரான கோல்டு தான் நம்பி வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட்லாம் ஹால்மார்க் நார்மலாக போட்டோம். இப்போ எல்லாரும் ஹால்மார்க் போடுறாங்க. ஆமாம். இப்போ ஹால்மார்க் பார்க்கலாம், யூனிக் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துறாங்க ஒவ்வொரு கோல்டுலையும். ஓகே. ஒவ்வொரு கோல்டுலையும் யூனிக் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 2K916 பொருட்கள் யூனிக் ஹால்மார்க் நம்ம ஐடி நம்பர். ஓகேவா? ஓகே. அது பேர் HUID நம்பர். அது பேர். இந்த நம்பரை போட்டு நீங்கள் சிஸ்டர் உங்கள் ஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த நம்பர் அடிச்சிங்கன்னா இந்த எங்கே செஞ்சது, யார் இப்போ அந்த கடையை வச்சுருக்காங்க, இந்த கடையில் எவ்வளோ என்ன டச் இருக்குன்றது அது அந்த அது ஒவ்வொரு நகை ஹிஸ்ட்ரி அதில் வந்துடும். ஓகே ஓகே. இப்போ அந்த ஆப் மூலமாவே இந்த நம்பர் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அந்த வலையில் பார்த்து இந்த நம்பர் இருக்கா, அந்த நம்பரை பார்த்து நம்பர் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஓகே. உங்களுக்கு அந்த நகை எப்போ செஞ்சது, எந்த கடையில் இருந்து எங்கே வந்திருக்கு, இப்போ எந்த கடையில் சேல்ஸுக்கு நிற்குது அப்படின்ற ஃபோட்டோவோட வருது டீட்டெயில்ஸ். ஓகே. அப்போ சின்ன எல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பிராண்டடான ஷோரூம் போங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறாங்க. ஆனால் பிராண்டடாக ஷோரூம் நீங்கள் சொல்கிறீங்க சார், பெரிய பிராண்டட் பெரிய ஷாப்பில் நுழைஞ்சிட்டாலே கண்டமேனிக்க போட்டுடுறாங்க சார்ஜ். ஸோ அது பயந்தே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சின்ன ஷாப் இருந்தாலும் அதுவும் நகை தானே, நமக்கு வேணும் கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட் இருக்கணும் எடுக்கும்போது, அப்படி நினச்சி தான் சின்ன கடைக்கு போய் இப்படி மாட்டிக்கிறாங்க சில பேர். நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்குறீங்க பெரிய ஷாப்க்கு, ஆனால் அந்த பெரிய ஷாப்பில் இப்படி நடக்குது, ஹிடன் சார்ஜஸ் இருக்கு. ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், அவங்க கடை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செலவு, எக்ஸ்பென்ஸு, எல்லாமே சம்பளம் எல்லாமே இருக்குது. அவங்க அதை வச்சனா தான், அதை கொடுக்குறனா தான் அவங்க கோல்டில் தரத்தை கொடுக்க முடியுது. இப்போ கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் சொல்ல சின்ன கடையில் ஒரு நாளைக்கு 100 கிராம் சேல்ஸ் ஆகுமா, 50 கிராம் சேல்ஸ் ஆகுமா? இந்த 50 கிராமில் அவங்க கடை சம்பளம், அவங்க வீட்டு சம்பளம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு லாபத்தை கூட வச்சா வரமாட்டாங்க. அப்போ தரத்தை கம்மி பண்ணால் தான் வியாபாரம் ஆகும். அப்போ அந்த தரத்தை வச்சு தான் அவங்களோட செலவு மீது கட்ட முடியும். அப்போ அவங்க தரம் கம்மி பண்ணி தான் தீரணும். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இவங்க அப்படி இல்லை. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க, எனக்கு ஒரு செலவாக காசை நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், ஆனால் நீ கொடுக்குற கோல்டு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார், பெரிய கடை பயங்கர ஆட் பண்ணுறவங்க அவங்கள கண்டாலே பார்க்குற கூட்டமே வந்து ஓடி வரும், செலிப்ரிட்டி அளவுக்கு இருப்பாங்க. அந்த கடையில் போயிட்டு எங்கள் அண்ணி வந்து வாங்கினாங்க, நாங்கள் கூட போய் கருமணி வாங்கினோம். நாங்கள் முஸ்லீம்ன்றதுனால கருமணி வாங்கினாங்க எங்கள் அண்ணி. வாங்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 இயர் பேக் சார், செம்பு மாதிரி ஆயிடுச்சு அது. அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு போடக்கூட முடியல. ஸோ அது போல் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த யோசனை சொல்லும்போது நிறைய நேரத்தில் பார்க்குறாங்க, சரி ஓகே சின்ன கடையில் போனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு பெரிய கடைக்கு போவாங்க. பட் பெரிய கடையில் போய் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, மேபி அது ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கலாம். அது எதனால கருத்துச்சுக்கிற பொருளை என்கிட்ட காமித்தீங்கன்னா சொல்ல முடியும். இப்போ ஒன்று வச்சுருக்க கோல்டை நீங்கள் வார்னிஷ் அடித்து பீரோவில் வச்சுட்டு நீங்கள் 2 நாள் கழிச்சு தான் கருத்து போயிடும் தெரியுமா உங்களுக்கு? மேபி இப்போ கோல்டுக்காக மாறல, அந்த வார்னிஷ் ரூமில் வச்ச வார்னிஷ் பெயிண்ட் அடித்து பீரோக்குள்ளே வச்சதுனால கலர் மாறிடும். புரியுங்களா? வார்னிஷ்
வச்ச ரூம்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது கலர் மாறிடும். ஸோ ம். அப்போ எனக்கு வாங்கின கடையை குறை சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் 7 வருஷம் போட்டிருக்கும்போது மாறாத விஷயம், ஏதோ ஒரு சிஸ்டம்லையோ கெமிக்கல்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயம்னால அதோட கலர் மாற்ற தரம் மாறிடுச்சா? அதாவது எங்கே வாங்கினதுன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாதனால நம்ம கேட்கல. அதை நானும் கேட்கல. ரைட்டா? ஆமா. ஓகேங்களா? மேபி நீங்கள் வாங்கின கடை ஏதோ ஒரு விஷயத்தில் தவறாக இருந்திருக்கலாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோ இருக்கிற பொருள் தவறாக இருந்திருக்கலாம். அது ம். அவங்ககிட்ட நீ பில்லோட போய் கேட்கலாம். அந்த பில் இருக்காது. 7, 8 வருஷம் அதனால பில் ஏன்னா இருந்திருக்காது. 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் அந்த பில்லு ஆயிடுச்சுன்னா பில் கையிலயும் இருக்காது. இருக்காது. ஓகேங்களா? ஆனா அவங்களோட மார்க் அந்த ஹால்மார்க் அந்த இது இருக்குல்ல சார். ஆமாம், அத அது எடுத்துட்டு போய் கண்டிப்பாக கேட்க இருக்கும். முடியுமா? அதை எடுத்துட்டு அங்கே போய் கேட்கலாம். இது இங்கே தானே வாங்கினது, இப்போ தானே வாங்கினது, ஆல்மார்க்குன்னு சொல்லி கேட்டினா கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லுவாங்க, நான் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ கோல்டும் சில்வரும் சார் 2ம் வந்து ஏறுது இறங்குது. ரொம்ப அந்த டிஃபரெண்ட் வந்து நம்ம நாளுக்கு நாளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த விஷயத்துல உங்க பிசினஸ் வைஸ் ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் இருக்கா? இதுக்கான இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்ல லாபம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? அதாவது நாங்கள் தங்கத்தை இன்னைக்கு வாங்கினோம்னா இன்னைக்கு விற்றுருவோம். இன்னைக்கு கேஷ் ஆகிடும். ஓ! ஸோ ஓகே. எங்களுக்கு ஏறினாலும் கவலை இல்லை, இறங்கினாலும் கவலை இல்லை. அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு முடிச்சிடுவோம். ஓகே. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ எங்க ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷன்ல சார் எல்லாருமே கோல்டு நானும் வாங்குறதுக்காக உங்கள் ஜென்ரேஷன் நீங்க சந்தில சிந்து பாடிட்டீங்க. இப்போ இந்த ஜெனரேஷன்ல விடுங்க. நம்ம ஜெனரேஷன் வேண்டாம் விட்டுடலாம். இந்த ஜெனரேஷன்ல கோல்டு வாங்குறவே பயப்படுறாங்க. ஏன்னா வாங்கி வச்சா, லாக்கர்ல ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் குடுப்பாங்க பேங்க். ஸோ அது ஒரு ரூல்ஸ் இருக்கு. இன்கேஸ் நம்ம நல்ல நேரம், கெட்ட நேரம் வந்துடுச்சுன்னா, அது நாமம் தான். ஸோ முடிஞ்சிடும். நம்ம எவ்வளோ என்னதான் வச்சிருந்தா கூட, ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்ம லாக்கருக்கு என்ன குடுக்குறோமோ, அதுலேருந்து தான் பெர்சன்டேஜ் குடுப்பாங்களா? ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நியூஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கு. இன்னொன்னு பக்கம் எதுக்கு நம்ம கோல்டு வாங்கணும்? ஒரு பாண்டு நம்ம கவர்மெண்ட்டே 8 இயர்க்கு ஒன்ஸ் இந்த பாண்டு வாங்கினாலே போதும். அதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டா 8 இயர்க்கு அப்புறமா இருக்கிற என்ன வேல்யூவோ அதுக்கு நமக்கு ரிட்டர்ன் வந்துரும். ஸோ சேஃப் தானே நம்ம வாங்கி அங்கிட்டு இங்கிட்டு வச்சுக்கிட்டு லாக்கர்ல வைக்கிறது பயப்படுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு நமக்கு காசு எவ்வளோ இருக்கோ அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மணி எடுத்துட்டு நம்ம போட்டுடுறோம். ஸோ ஆப் மூலியமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா நம்ம சேவிங் அக்கௌண்ட்ல மாதிரி ஒரு கோல்டு சேவிங் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கோல்டு பத்தி உங்ககிட்ட கேட்குறேன். இது போல பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டமாகுதா? இந்த கோல்டு இருந்தா தானே கையில உங்ககிட்ட வருவாங்க. இந்த ட்ரெண்ட் இப்படியே மாறி இந்த ஜெனரேஷன் அப்படியே போயிட்டாங்கன்னா உங்க பிசினஸ் அடிபடும் இல்லையா சார்? உங்களுக்கு வரலாறுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ம். ஆதி காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் தங்கத்தை வந்து கையில் தொட்டு பார்த்து அதை வச்சிருந்தா மட்டும்தான் மனிதனுக்கும் சரி, அவங்களுடைய வருமானத்துக்கும் சரி ஒரு நிம்மதி கிடைக்கும். இது இப்போ காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த வரலாறு அப்படி சொல்லுது சார். ம். இப்போ தங்கத்தை தொட்டு பறிச்சு தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்களே. அது அது ஒரு பயம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சூழ்நிலையும் அது மாதிரி உண்டு. ம். அந்த காலத்திலேயே கள்ளர்கள் இருந்திருக்காங்க. அதாவது திருடர்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ம். திருடர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்து கடற்படைகள் கடற்கொள்ளையர்கள் இருந்திருக்காங்க. இவங்களாம் தங்கத்தை தான் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்து தங்கத்தை கொள்ளடிக்க தானே. ஸோ இது எப்போ எந்த சூழ்நிலையும் இது உண்டு. இந்த சூழ்நிலை தான் இந்த காலத்துல தான் அது மாதிரி இல்லை. எல்லா காலத்துலையும் உண்டு, வரப்போகிற காலத்துலையும் உண்டு. அதனால் அதுக்காக வந்து இது ஒரு இருக்குன்றதுக்காக யாருமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்க முடியாது. இது ஒரு நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமையில் ஒன்று, தேவையில் ஒன்று. நீங்கள் சொல்கிற முன்னாடி அது கெட்ட காலம் வந்தால் மட்டும்தான் அது நடக்க போதே ஒழிய நல்ல காலம் இருக்கும்போது அது எதுவுமே நடக்காது. இப்போ நானுமே அதுதான் சார் நினச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட நகை இருக்கு. அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொழுப்பெடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைமில் சொதப்பல் பண்ணிட்டேன் நான். காசு வந்து நாசமாக போயிடுச்சு, லாஸில் தான் போயிடுச்சு. ஸோ நான் யோசிக்கிறேன், இந்த நகை எடுத்துட்டு போயிட்டு நல்ல ரேட்டில் விற்றுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போட்டுடலாம், அது பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இப்போ ஜிஎன்ஆர்ன்றதை நான் இப்போ இந்த யோசனைக்கு அப்புறமா உங்ககிட்ட நான் டீட்டெயில் கேட்குற காரணமே, வெளியே விட உங்ககிட்ட அதிகமாக கிடைச்சா ஏன் உங்ககிட்ட நான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கு. ஆனால் இதே எல்லாருமே யோசனை பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் அடிவாகாதா, அது நான் கேட்குறேன். அதாவது மேடம், எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கையிலேருந்து கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற பொருளை தங்கமாக மாற்றி கொடுக்க போகிறோம், பணமாக மாற்றி கொடுக்க போகிறோம். இதுதான் என்னுடைய வேலை. ஸோ எங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடைச்சாவே போதுமானது தானே ஒழிய எனக்கு வந்து எனக்கு லாஸ் ஆகிடக்கூடாது. அதான் வேல்யூ. அது என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் வரணும்னு எதிர்பார்க்கறது இல்லை, நட்டம் வந்துடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாவே எங்களுக்கு போதுமானது. எங்களுக்கு என்ன மாதம் ஒரு கிட்ட ஒரு 50,000 செலவாகுமா? 50,000 ரூபாய்க்கு நான் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்க மாட்டோமா? 10 கஸ்டமர் வந்து 500 கிடைக்காதா? இது எங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த இதை வச்சு நாங்கள்
காலம் தாழ்த்திக்க முடியும், நிம்மதியாக வாழ்க்கை வாழ முடியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நீ தங்கத்தில் விலை ஏறினாலும் எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஒன்று தானே. நீங்கள் தங்கம் ஏறினா அவள் ஏறிச்சு, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியும்ல, இப்போ கிராமுக்கு 200 கிடைக்குமா, 50 கிடைக்கும், இதுதான் நம்ம பார்க்க முடியும். அப்போ எப்படி வந்து ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கணும்? இப்போ உங்கள்கிட்ட இருக்க கோல்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, கோல்டு வாங்க எப்படி வாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் 25 உங்கள்கிட்ட இருக்க பணத்தை 25% கோல்டு வச்சுக்கோங்க, 25% இல்லை 40% லேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்கில் ஒரு 10% 20% எஃப்டி மாதிரியோ இது மாதிரியோ போட்டு வச்சுக்கோங்க. கையில் பணமாக ஒரு 25% வச்சுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் வச்சுக்கோங்க. இருக்கிற ஃபுல்லாக தங்கமாக வைக்கக்கூடாது, இருக்கிற லேண்டாக வைக்கக்கூடாது, இருக்கிற பேங்க்கில் டெபாசிட்டும் வைக்கக்கூடாது, இருக்கிற கேஷ் ஃபுல்லாக கேஷ் வச்சுக்கூடாது. அதாவது மொத்தமாக இதெல்லாம் 4 சைடு பிரித்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும். நீங்கள் இந்த நோட் இது வந்துச்சு இல்லையா, 500 நோட்லாம் ஏதோ போச்சு இல்லையா, அப்போ பேங்க்கில் இருக்க பணம் யூஸ் ஆகிருந்துச்சு, கையில் இருக்க பணம் யூஸ் இல்லை. அன்றைக்கி கோல்டு விற்கவும் முடியல, உடனே ப்ராப்பர்ட்டி வாங்க ஆள் கிடையாது. அப்போ பேங்க்கில் வச்சுருக்க பணம் அந்த 25% அவங்க அந்த சூழ்நிலை கடத்தி கொண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே இந்த லேண்டு வந்து பூமாச்சு, திடீர்னு வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து டக்குனு ஏறிச்சு இல்லையா, அப்போ வந்து அந்த லேண்டு கிடச்சிச்சு. இல்லை பாண்டிங்கு ஒரு நீங்கள் வேலை காரணம் அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுத்தா ஒரு சூட்டி கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். அப்போ அதுக்கு லேண்டு கிடச்சிச்சு, யூஸ் ஆச்சு. கையில் இருக்க பணம் கொரோனா மாதிரி ஒரு டைமில் வெளியே யாரும் வர முடியாது சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே இருக்க பணத்தை வச்சு கொஞ்சம் வாழ முடியுதுல்ல. ஸோ எல்லா சூழ்நிலையும் காலம் கடத்தணும்னா உங்களுடைய 100% பொருளை பணமை 25 பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் 5 வருஷத்துக்கு யார்கிட்டையும் பயப்படாமல் வாழ முடியும்.